ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார் எல்லாம் பொழுது சூப்பராக செம்மையாக சாப்பிட்டு உங்களுக்கு பண்ணிக்கிறேன். வாங்க இந்த ஒரு எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. பார்பருக்கு போனோம்னா அந்த பார்பர் போயிட்டு முடியெலாம் வெட்டுறது எவ்வளோ சந்தோஷமோ, அது முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணன் ஒரு சதக்குன்னு ஒரு நட்டை உடைப்பார் பாருங்க கழுத்தில். அதுக்குன்னே சில பேர் முடி வெட்டுறதுக்கு போவாங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பீஸ் பிடிக்கணும் அப்படின்னு சில காற்றுகளை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் கழுத்து கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இது பல வருஷமாகவே பல பார்பர்கள் பண்ணுவாங்க. பட் சில பல வருஷங்களாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, என்னது இதெல்லாம் வந்து சீலாப்பான ஏதாவது நரம் போய் மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே உடச்ச கழுத்து உடஞ்சிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி சில பேர் இதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு. பட் சில வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ப்ரொஃபஷனாக மாறி இதுக்கு தனியாக கிளினிக்லாம் திறந்து அப்படி ஆரம்பித்த விஷயங்கள் மாதிரி தான் கைரோ ப்ராக்டிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. என்ன வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க இதுக்கெலாம் ஒரு சேவை வந்துருச்சு அப்படின்னு. முதல்ல ஜிபி கிளினிக், பீடியாட்ரிஷியன் கிளினிக் அந்த மாதிரி கிளினிக் தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ என்னங்க இதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிளினிக் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கும் அந்த கேள்விகள் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி உள்ள எபிசோடு. ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு கைரோ ப்ராக்டிஷனரை கூப்பிட்டு வந்திருக்கேன். டாக்டர் தக்ஷனா கரெக்டாக சொன்னாங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஆமாம். முதல்ல நான் வந்தோன்னே ஆக்சுவலி நீங்களும் இந்த என்ன மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. இவர் டாக்டரா, இவர் கைரோ ப்ராக்டிஷனரா, என்ன மாடல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி நானே வந்தவொன்னு கேட்டேன், ப்ரோ நீங்கள் ஃபுல் டைமாக இதுதான் செய்கிறீங்களா இல்லை பார்ட் டைம் மாடலிங் எதாவது செய்கிறீங்களா அப்படின்னு. பட் ஃபுல் டைமாகவே ஃபுல் டைம் கைரோ ப்ராக்டிஷனர் அப்படின்னு. ஓகே பாருங்கள். இதுதான் இந்த காலத்தில் சொல்கிறாங்களே 2025 இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் டாக்டர் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா அந்த வெள்ளை கோட் போட்டு அப்படி அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு. பட் நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க ப்ரோ. பட் நல்லா இருக்குது பார்க்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஓகே. ஸோ அதான் ப்ரோ நான் ஆரம்பத்தில் பார்பர் பற்றிலாம் பேசுனேன். நீங்கள் கோச்சிக்காதீங்க, என்ன நம்ம ப்ரொஃபஷனை பார்பர் கூட வச்சு கம்பேர் பண்ணுறான் அப்படி இப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஒரு இளைய ஒரு லேமன் டைமில் சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியுன்றதுனால அப்படி போய் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு. அண்ட் அதனால தான் ஒரு இன்ட்ரோ மாதிரி ப்ரோ அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு வந்து டாக்டர் தக்ஷனா வந்து உங்களோட கிளினிக் பேர் வந்து நியூக்ளியஸ் கைரோலேருந்து தான் டாக்டர் தக்ஷனா வந்திருக்காங்க. பூச்சோங்கில் இருக்கிற கைரோ கிளினிக் இது. அண்ட் அதான் அவர் கூப்பிட்டு வந்து இந்த கைரோ ப்ராக்டிஷனா என்ன தான் ஆக்சுவலி இது விஷயம் நம்ம அடிக்கடிக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துருப்போம். பட் அது தவிர என்ன செய்கிறாங்க, ஏன் இதை செய்கிறாங்க, எல்லாருமே போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி நட்டு உடைக்கிற விஷயங்கள் செய்யணுமா, இல்லை இது உண்மையாக முதல்ல நட்டு உடைக்கிற விஷயமா அப்படின்னு, அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நம்ம தக்ஷனா கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னுக்கு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ முதல்ல உங்ககிட்டேருந்து வரும் ப்ரோ. அதான் நீங்கள் எப்போ இதுலேருந்து எப்போ இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தீங்க, என்ன நீங்கள் படிச்சது, வாட் யூ ஸ்டடிட் ஃபார் அண்ட் ஆல். ஸோ நான் வந்து 2014 யூகே போனேன். ஆஃப்டர் மை ஃபவுண்டேஷன் யூகேயில் போயிட்டு அங்கே டிகிரி படித்தேன், கைரோப்ராக்டிக் டிகிரி படித்தேன். அங்கே வந்து மாஸ்டர் இன் கைரோப்ராக்டிக், அதுக்கு பேரே அதான். ஸோ அது வந்து ஒரு டிகிரி. ஸோ டிகிரி வந்து 4.5 years டிகிரி முடிச்சுட்டு அங்கேயே வேலை செஞ்சேன். அங்கேயே லிவர்பூலில் ஒரு 2.5 years வேலை செஞ்சேன். அப்புறம் மீதி வருஷங்கள் வந்து கைரோப்ராக்டர். அப்புறம் மீதி வருஷங்கள் அங்கே இருந்தது வந்து சவுத்ஹாம்ப்டனில் ஒரு கிளினிக்கில் வேலை செஞ்சேன், ப்ரைவேட் கிளினிக்கில். ஓகே. ஸோ அப்புறம் இங்கே வந்து என் சொந்த கிளினிக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு 1.5 year தொடர்ந்து. ஏன்னா எனக்கு முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டுச்சுன்னா, why I keep saying that கைரோ ப்ராக்டிஷனர் அப்படின்னா, because I read about it in internet and they said that கைரோ practitioners வந்து they shouldn't call themselves as doctors. அது வந்து டாக்டர் கீழே வராது அப்படின்னு. Is it true? So in UK, Canada, America, anywhere in Europe, anywhere there, we are called doctors of chiropractic. Doctors of chiropractic. This is because எங்களோட எஜுகேஷன் அந்த டிகிரிலே வந்து நியூரோலஜி, ஜெனரல் டயக்னோசிஸ், அப்புறம் அந்த டிசீசஸ் அது பற்றி, அப்புறம் ஆர்த்தோபீடிக், அதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஆர்த்தோபீடிக், ஸ்பைனல் காலம்ஸ், அதர் ஜாயின்ட்ஸ். ஆக்சுவலி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படித்தாங்களோ அதே தான் இங்கேயும். பட் நாங்கள் சர்ஜரி பண்ண மாட்டோம். அண்ட் மெயின்லி டுவர்ட்ஸ் ஸ்பைன் அண்ட் ஸ்பைனல் கார்ட் and nervous system. Okay. So அதனால தான் வந்து we are labeled as doctors of chiropractic. இப்போ மலேசியாவில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ப்ராபப்ளி எங்களுக்கு வந்து ப்ராப்பர் கவுன்சில் இல்லை.
ப்ராப்பர் கவுன்சில் இல்லை. இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சில் இருக்குது. ஐ திங்க் ஜிஎம்சி, ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில், ஜிஎம்சி இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கவுன்சில் இல்லை. அசோசியேஷன் இருக்குது. அசோசியேஷன் பத்தாது. we need a council. அது ஏன் இன்னும் கொண்டு வரல, அது ஏன்னு I don't know. நான் வந்து மலேசியாவுக்கு வந்தோன்னே I was in UK for almost like 11 to 12 years. இங்கே வந்துட்டு என் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியும் கவுன்சில் இங்கே இல்லைன்னு. And when I researched about it, apparently we are not called as doctors here. I don't know why. Anywhere in Europe, any first world country, we are called as doctors of chiropractic. ஆனால் இங்கே மட்டும் எங்களுக்கு அந்த DR கொடுக்க மாட்டேங்கிறாங்க. Maybe probably is because we don't have a council. ப்ராப்பர் கவுன்சில் இல்லாததுனால தான் நினைக்கிறேன். ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே. ஆஸ் எ கைரோப்ராக்டர் அதுவே ஒரு ப்ராப்ளம் தான். கன்விக்ஷன் அங்கே கொஞ்சம் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரியா? எஸ் பார்ஷலி. ஆமாம், ஏன்னா அந்த டாக்டர்ன்ற முன்னுக்கு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றது. Absolutely. And we as chiropractors, we do work with normal டாக்டர்ஸ் லைக் ப்ரைவேட் கிளினிக் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் ரொம்ப பேர் வந்து ரிஃபர் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ் என்கிட்ட. ரிஃபர் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரம் கிளினிக்ஸ், ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் தேர் ஆர் சம் டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரிஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க கைரோப்ராக்டர்ஸ் கிட்ட. அதுவும் எனக்கு தெரியல யான்னு. ப்ராபப்ளி அகெயின் எங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சில் இல்லை. இது வந்து ரெகுலேட்டட் ப்ரொஃபஷனா இல்லையா அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கவுன்சில் இல்லாததுனால என்ன ப்ராப்ளம்னா மலேசியாவில் நிறைய பேர் வந்து தே கால் தெம் செல்ஃப் as chiropractors. நிறைய பேர் இப்போ வீக்கெண்ட் காஸ்க்கு போயிட்டு க்ரக் அங்கங்கே போன் அலைன்மெண்ட் காஸ்ட்னுலாம் வந்து கொடுக்குறாங்க வெளியே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கைரோப்ராக்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கைரோப்ராக்டர்ஸ் நல்லா படித்து நல்ல டிகிரி எடுத்து வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்கே இழுத்துட்டு கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓவராலாக அந்த ப்ரொஃபஷனை பார்க்குறவங்களுக்கே எக்ஸாக்ட்லி ஒரு இதுவாக இருக்கும். இது யார் ஐ மீன் ஸோ அந்த கவுன்சில் இருந்தால் there will be like a body to examine யார் வந்து the proper ones, who is not the proper ones அப்படின்னு. Absolutely, exactly. இதுதான் ஒரு ப்ராப்ளம் இங்கே மலேசியாவில். ஐ திங்க் மலேசியா மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் கவுன்சில் இல்லைன்னு ஐ ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் திங்க் கிளினிக் வரவங்க how can they make sure that you are the proper one அப்படின்னு. டிகிரி செட் அங்கே வெளியே இருக்கிறது கிளினிக்லேயே டிகிரி செட் தான் வச்சிருக்கிறேன். எங்கள் கவுண்டர் பக்கத்துலேயே டிகிரி செட் இருக்குது. அண்ட் எங்கள் கிளினிக்கில் வேலை செய்கிற இன்னொரு கைரோப்ராக்டருக்கும் டிகிரி செட் இருக்காங்க. ஓகே. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெயினில் இருக்காங்க பாருங்க, தே இன் பெயின், லோ பேக் பெயின்லாம் வந்துச்சுன்னா தே டோன்ட் நோ வேர் டு கோ. ஸோ இந்த டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம், அது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து அவங்க இதெல்லாம் பார்க்கறதுனால ஓகே நம்மளுக்கு என்னென்ன வழி போகணும், சீக்கிரமாக வழி போகணும், பெயின் கில்லர் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே கோ. இவங்களும் நல்லா மார்க்கெட் பண்ணுறாங்க. வேற இவங்க கைரோப்ராக்டர்னு சொல்லிக்கிட்டு வெளியே இருக்காங்க தெரியுமா, அவங்களும் நல்ல மார்க்கெட்டிங்லாம் பண்ணி கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அகெயின் கம்ஸ் டு த திங் வேர் we don't have a council. ஸோ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவுன்சில் இல்லாததுனால தான் ஐ ஃபீல். சம் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போயிட்டு நெக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பண்ணாரு, ஒரே ட்ரீட்மெண்ட்ல வலி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு, வலி இன்னும் கூடிருச்சு, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. நான் என்ன கேட்பேன்னா, நீங்க ரீசர்ச் பண்ணீங்களா முதல்ல, யாருக்கிட்ட போகிறோம், நம்ம எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், டிகிரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இங்கே. உங்ககிட்டயே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்களா அது மாதிரி? கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க, கிராஜுவேட் பண்ணீங்க? ஏன்னா என்னன்னா நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு டிகிரின்னு, இது ஒரு MBBS டிகிரி மாதிரின்னு தெரிய மாட்டேங்குது, நினைச்சுக்கிறாங்க. அப்படி எக்ஸாக்ட்லி இது ஒரு வீக்கெண்ட் காஸ் போயிட்டு வந்து பண்ணுறாங்க இப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வீக்கெண்ட் காஸ் மாதிரி போயிட்டு வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. ஆமாம் கண்டிப்பாக. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம அதான் இதை பற்றி பேசுகிறோமே, நிறைய பேருக்கு இதை பற்றி என்ன கைரோன்றாங்களா என்னன்னு தெரியாதுன்னு. அப்படின்னா சில பேர் நான் சொன்ன மாதிரி முதல்ல நட்டு உடைக்கிறது மச்சி அப்படின்னுவாங்க, அப்படின்னு அவங்க நட்டு உடைச்சு விடுவாங்க பின்னாலலாம் அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையாகவே இந்த எப்படி சொல்றது, கைரோலஜி தான், கைரோப்ராக்டிக். ஓகே, கைரோலஜின்னு புதுசாக ஆரம்பிச்சு விட்றேன் அப்படின்னு. கைரோப்ராக்டிக் வந்து என்ன அப்படி? ஸோ கைரோப்ராக்டிக் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோசஸ் நான் சும்மா சொல்லிடுறேனே. இப்போ வந்து வாட் வி டூ, வி அட்ஜஸ்ட் த ஸ்பைன்.
ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் வந்து லோவர் பேக், எஸ் ஸ்பைனல் காலம் அப்படி சொல்லுவோம். நெக், cervical spine, மிட் பேக், thoracic spine, and then lower back, lumbar spine. இது 3 காலம் இருக்கு ஸ்பைன்ல. இதையெல்லாம் எங்க போய் லிங்க் பண்ணுதுன்னா நம்ம பிரெயின், நம்ம மூளை தான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிஎன்பி ஜெனரேட்டர் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அங்கேருந்து தான் கரண்ட் வந்து நம்ம பாடிக்கெல்லாம் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ யாராவது லோவர் பேக் பெயின் வராங்க, லோவர் பேக் பெயின் வந்துட்டா நான் என் கிளினிக்கில் என்ன செய்வேன்னா, மொதல் எக்ஸ்ரே எடுப்பேன். நான் ஏன் எக்ஸ்ரே எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் we need to protect our patients. செகண்ட் திங் we need to protect ourselves. நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அங்கே. திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் why I take எக்ஸ்ரே. 40 வயசுக்கு மேலே வந்துட்டா கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கணும். 40 வயசு கீழே யாராச்சும் வந்தால் நம்ம ஸ்பைனல் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ரே தேவைன்னா we will send for எக்ஸ்ரே. ஓகேங்களா? எக்ஸ்ரேல நம்ம என்ன பார்ப்போம்னா, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆர்த்ரைட்டிஸ்னா wear and tear. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ காடி பாய்க்கிறோம், ஒரு காடி பாய்க்கிறோம், எவ்ரி இயர் டயர் மாற்றுவோம். நம்ம டயர் மாற்றாமல் அதே பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? டயர் வந்து wear and tear வந்துடும். wear and tear வந்துருச்சுன்னா இட்ஸ் நாட் சேஃப் டு யூஸ். நம்ம ஸ்பைனும் அந்த மாதிரி தான். நம்ம ஏஜ் ஏற wear and tear வந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அந்த wear and tear வந்துருச்சுன்னா you cannot go backwards. இருந்தது தான் இன்னும் worst ஆகிட்டு தான் போகும். Now how chiropractic can help for this is spinal adjustment. ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நர்வ் கம்ப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, wear and tearல வந்து நர்வ் கம்ப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, நர்வை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வெரி குட் டெக்னிக். நர்வை ரிலீஸ் பண்ணுறது, நர்வ் கம்ப்ரெஷனால தான் பெயின் வருது. ஓகேங்களா? நர்வ் கம்ப்ரெஷனால தான் பெயின் வருது. ஸோ இப்போ அந்த பெயினை குறைக்கணும்னா முதல்ல அந்த நர்வை ரிலீஸ் பண்ணணும். how we adjust. எதுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோன்னா, எந்த காலமில் ரொம்ப wear and tear இருக்கோ அங்கே தான் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. எம்ஆர்ஐயில் தான் இன்னும் கிளியராக தெரியும். பட் எம்ஆர்ஐ தேவையில்லை என்ன கேட்டால். லைக் சிவியர் கேசஸ் தான் நம்ம எம்ஆர்ஐ சொல்லுவோம். ஸோ அந்த wear and tear இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்லி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நர்வ் ரிலீஸ் பண்ணணும். அண்ட் உடனே வலி போகாது. உடனே வலி போயிருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது இட்ஸ் நாட் ரைட். ஸோ of course there's few sessions. யாருக்கு எத்தனை செஷன்ஸ் வரும்னு நம்ம முடிவு பண்ணி சொல்லலாம். அந்த எக்ஸ்ரே பார்த்து, இல்லாட்டி அவங்க ரிப்போர்ட் எடுத்து தருவாங்க. சில பேர் எம்ஆர்ஐ எடுத்து தருவாங்க, அது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து தருவாங்க. அதில் தான் டிட்டர்மின் பண்ணுவோம் எத்தனை செஷன்ஸ் வேணும்னு. இது வந்து wear and tear. சில பேத்துக்கு ஸ்லிப் டிஸ்க் இருக்கும், கழுத்தில் ஸ்லிப் டிஸ்க் இருக்கும். நெக் அண்ட் லோவர் பேக், லம்பார் ஸ்பைனில் தான் ரொம்ப பேத்துக்கு ஸ்லிப் டிஸ்க் வரும். அது ஏன் வரும்னா கம்ப்யூட்டர் ஒர்க். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க், சரிங்களா, 8 to 9 hours. என் பேஷண்ட்ஸ் ரொம்ப பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கிறேன், ஆஃபீஸில் 8 to 9 hours உட்காந்துருக்கிறேன். ஸோ இருக்க இயர் பை இயர் வலி அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ரேல பார்த்தா wear and tear இருக்கும், ஸ்பைனல் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கும். ஸ்பைனல் மிஸ்அலைன்மெண்ட் அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து வந்து ஒரு ஷேப்பில் இருக்கணும். ரிவர்ஸ் C curve சொல்லுவோம். அந்த ஷேப் தான் the proper alignment for the neck. அப்போ தான் நம்மளோட ஹெட் நல்லா ரெஸ்ட் பண்ணும் கழுத்தில். நம்மளோட ஹோல் ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து ரைட்டாக இருக்கும் அந்த இதில், அந்த பேசிஸில். ஸோ how chiropractic helps to realign? repeated adjustments பண்ணுன்னா ரியலைன் பண்ணும். இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பொய்யே, இவங்க எப்படி கையாலே வந்து ஸ்பைனல் வந்து அட்ஜஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம், அது வந்து இம்பாசிபிள் அப்படின்னா. impossible to do it in just one visit. இட்ஸ் இம்பாசிபிள் டு டூ இன் ஒன். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நாங்கள் ப்ரீ எக்ஸ்ரே எடுப்போம், ப்ரீ ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ரே எடுப்போம், போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் 2 months இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். நிறைய பேத்துக்கு அலைன்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடென்ட் சொல்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வேட்டை வந்துடும் அப்படின்னா, அதுக்கு லைக் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியும் தட் இட்ஸ் ஆக்சுவலி லைக், ஏன்னா சில நேரம் சொல்லுவோம் நம்ம காற்று மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்னு. ஆனால் அது வேட்டரான்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. சொல்லுவாங்க இல்லை மேபி நேற்று நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் அதனால காற்று பிடிச்சிச்சு, ஆமாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இது 2 நாள் இதே செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஸோ என்ன டிஃப்ரென்சஸ் தட் ஐ ஷுட் நோ தட் ஓகே இது வந்து உருளைக்கிழங்குல இது வந்து பெரிய பிரச்சனை, இது வந்து நான் வந்து ப்ராப்பராக கைரோ ப்ராக்டிஷன் போகணும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ரிப்பீட்டட் பெயின்னா ஒரு நாள் இல்லை ஒரு 4-5 வாட்டி அதே மாதிரி பெயின் வருது பின்னால் முதுகில் எனிவே இன் யோர் பாடி. இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் ரொம்ப பெயினாக இருக்குது எவ்ரி டே, நான் இப்படியே உட்காந்து வேலை செஞ்சால் பெயினாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டில் கூட
இது பண்ணுவாங்க, லிங்க் பண்ணுவாங்க. நான் இதை சாப்பிட்டோன்னு தான் எனக்கு இந்த பெயின் வருது அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், அகெயின் ஓகே நீங்கள் ஆஃபீஸில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்போம். சில பேர் சொல்லுவாங்க 15 வருஷம் 16 வருஷமாக இப்படியே தான் உட்காந்து இருக்கிறேன் எவ்ரிடே அப்படி சொல்லுவாங்க. கேட்குற மாதிரியே இருக்குன்னு அப்படின்னு. ஸோ அதான். ஸோ நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ரேல பார்க்கலாம். ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கே அந்த அலைன்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். லைக் அந்த ரிவர்ஸ் சி கர்வ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆயிரும், இல்லாட்டி பின்னாடி போயிடும். அதுதான் வேர்ஸ்ட் கேஸ். ஓகே ஓகே. எஸ். ஸோ இதனால நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் வர சான்சஸ் இருக்குது. நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் இப்போ நம்ம ஸ்பைன் உள்ளுக்கு ஸ்பைனல் கார்டு ஓடுது இல்லையா, அதுதான் பிரெயினுக்கு அட்டாச் பண்ணுது, ரைட்டா? இப்போ அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிருச்சுன்னா இட்ஸ் கோனா ப்ரெஷர் த ஸ்பைனல் கார்ட் as well. ஓகே ஓகே. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ப்ரெஷர் பண்ணிருச்சுன்னா நர்வையும் ப்ரெஷர் பண்ணும். நம்ம கையை அசைகிறது, நம்ம கழுத்தெல்லாம் அசைகிறது பிகாஸ் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இப்போ அந்த நர்வையே டிஸ்டர்ப் பண்ணுனா எப்படி நம்ம ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க, இது வந்து காற்று பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. நான் டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேன், தெரில யாருன்னு தெரில, மறந்துட்டேன். பட் அவர் சொல்கிறாரு பிளட் ஃப்ளோலலாம் காற்று இருக்கான். பிளட் ஃப்ளோவில் காற்று இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ் இன்ஃபர்மேஷன் another reason why people don't trust chiropractors. ஏன்னா chiropractors அதை சொல்லலை, மித்தவங்க சொல்கிறாங்க. chiropractors சொல்லலை, மித்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து people don't know how to differentiate chiropractors and other so-called chiropractics. Exactly. பட் அதான் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த ப்ராப்பரான கவுன்சில் இருந்து லைக் they should be if people are more aware of how to differentiate. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போனோன்னே டிகிரி கேளுங்க, என் ப்ராப்பர் டிகிரியா ப்ராப்பராக படிச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா மேபி இன் லாங் ரன் தென் we can solve the problem. பட் அது பெரிய பிரச்சனை, அதுக்கு பெரிய சொல்யூஷன் வரட்டும் அப்படின்னு. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே லைக் ஓகே அது வந்து இந்த நர்வ்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா we will help you to release and then we will do this thing அப்படின்னு. பட் நர்வ்ன்றது ரொம்ப மைன்யூட்டான விஷயம் அப்படின்னு. திடீர்னு அது ஏதாவது சீலாப் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா லைக் அது பேஷண்ட்டுக்கு இருக்கிற பயம் இருக்கும். கண்டிப்பா. ஆமா. ஸோ அதுக்கு தான் அது கேட்க வர. அப்படி நான் போஸ் பண்ணல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் வெரி கான்ஃபிடென்ட். இன்ன வரைக்கும் நான் வெளியூரில் வேலை செஞ்சுருக்கேன், யூகேல வேலை நிறைய பேஷண்ட்ஸ், கணக்கு இல்லாத பேஷண்ட்ஸை நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். சோஃபா ப்ராப்ளம் வந்ததில்லை. அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் வை வி டேக் ஸ்கேன், எக்ஸ்ரே ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். இதனால் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம். இப்போ வந்து நான் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்காமல் எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணேன்னா ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம். ஏன்னா நான் பிரச்சனை, நான் ப்ராப்ளம்ல மாட்டிக்க கூடாதுல்ல. ஆமா தானே, எல்லா ப்ராக்டிஷனும் அதான் யோசிப்பாங்க. ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம் இது வந்து 70-30 அப்படி சொல்லிடுவேன். பட் we do proper scan, we do proper x-ray scan. MRI scan வந்து இப்போ அனுப்புறதுன்னா we can send them to hospital அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, மேபி சம் chiropractors might not agree with me. என்னை கேட்டால் ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கைரோப்ராக்டிஷனோட எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் விலை கூடியான சர்வீசஸ்ங்க. நீங்கள் கைரோ போனீங்கன்னா கொஞ்சம் அதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செஷன் ஜிபி போகிற மாதிரி இல்லை. காய்ச்சிக்கின்னு போயிட்டு 2 மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா நம்மளே சொந்தமாக சரியாயிக்கலான்ற மாதிரி இல்லை அப்படின்னு. யூ ஷுட் கோ ஃபியூ செஷன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் கவர்ட் பை இன்சூரன்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க சொந்தமாக கட்டணும் அப்படின்னு. ஸோ இஸ் இட் அ ப்ரைஸி சர்வீஸ்? Chiropractic is expensive. Unfortunately it's expensive. ஏன்னா ரிப்பீட்டட் ட்ரீட்மெண்ட் வேணும், ரிப்பீட்டட் ட்ரீட்மெண்ட் வேணும். அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தட்ஸ் ஹவு we can treat a patient without giving them medication. As a chiropractor I'm saying this, without medication and without any risks. மெடிகேஷன் இல்லை. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்களா, எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு டேக் பெயின் கில்லர்ஸ். முதல்ல பெயின் கில்லர் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. பட் லேட்டர் as time goes I think better stop. ஏன்னா taking too much pain killers is not good. It's not good for your liver, it's not good for the kidney as well. So I don't recommend people to take too much painkillers. But if they are under blood pressure medications, மித்த டிசீசஸ் லைக் ப்ரீவியஸ் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மெடிகேஷன்ஸை நான் ஸ்டாப் பண்ண சொல்லவே மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் கிளினிக்ல கண்டினியூஸாக போகிறாங்க இல்லையா, செக்அப்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மெடிகேஷன்ஸ் எஸ்
ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெவர் நெவர். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க தே நீட் டு பி ட்ரீட்டட் வித் தோஸ் மெடிகேஷன்ஸ். பட் பெயின் கில்லர்ஸ் வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே ஸ்பெசிஃபிக்லி ஃபார் லோவர் பேக் பெயின் ஆர் நெக் பெயின், எனி ஸ்பைனல் கண்டிஷன். நோ. ஓகே. அது பிரைசிங். ஆமா, ரைட் அந்த பாட்டு ரைட் எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரைஸ் வந்து yes, it is expensive because repeated adjustments, treatment இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ். ஆனால் பூச்சவங்களே நாங்கள் தான் சீப்பஸ்ட். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் நான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி. உண்மையிலேயே பூச்சவங்களே நாங்கள் தான் சீப்பஸ்ட். நிறைய பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. நான் கம்பேர் பண்ணுறேன், கம்பேரிசனில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் ஜெனரல், பட் I want to give in a cheaper price. ஒரு ரேஞ்ச் சொல்ல முடியுமா எவ்வளோ வரும் per session? இப்போ வந்து for consultation we charge 100 ringgit including x-ray. ஓகே. including x-ray 100 ringgit. கிளினிக்லேயே இருக்கு. கிளினிக்ல இல்லை, நம்ம பேனல் இருக்காங்க பக்கத்தில். So including x-ray we just charge 100 ringgit and I think that's the cheapest. அது வந்து கன்சல்டேஷன் அண்ட் எக்ஸ்ரே. எஸ், கன்சல்டேஷன் எக்ஸ்ரே. பட் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கண்டிஷன் இப்படி இருக்கா நாங்கள் ஒரு கேர் பிளான் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு சூட்டபிளான கேர் பிளான். அதனால தான் we cannot actually tell the price. ஏன்னா இப்போ நான் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன், மோஸ்ட்லி ஒரு 1008 அப்படி வரும் ஒரு பேக்கேஜ்க்கு. 18 விசிட்ஸ் அந்த மாதிரி 1008 to ஒரு விசிட்க்கு 1008. நோ ஒரு பேக்கேஜ், ஒரு பேக்கேஜுக்கு. ஸோ அதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச் லிமிட் அந்த மாதிரி. பட் டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு அது மாறும். பிகாஸ் we need to recommend them specific number of visits. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோனில் கேட்பாங்க, ஃபோனில் என்கொயரி பண்ணும்போது கேட்பாங்க இது எவ்வளோ வரும்னு. பட் we cannot give them a specific price range because இப்போ ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு அப்புறம் கிளினிக்கு வந்து வேறு ப்ரைஸ்னா இட்ஸ் நாட் நைஸ். பட் எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க, என்ன டாக்டர் என்னது நட்டு தானே உடைக்கிறீங்க, இதுக்கு போய் இவ்வளோ கேட்குறீங்க அப்படி நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆமாம், நிறைய வந்திருக்கு. ஐ டோன்ட் பிளேம் தெம். அவங்களுக்கு புரியாதனால தான் நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நட்டு உடைக்கலைங்க, இது வந்து ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட், இது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் டேக் அப் த கேர் பிளான். நல்லா வருவாங்க, ஃபாலோ அப் பண்ணுவாங்க. சில பேர் ஃபாலோ அப் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஒர்க் அது இதுன்னு. பட் வி வில் ட்ரை டு மேனேஜ். அண்ட் கைரோ நான் வச்சு தேடும் போது அண்ட் ஆல்சோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்கும் போது, ஏன்னா கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அ ஃபிசியோ. ஓகே. ஸோ அவங்க சொன்னோன்னே அவங்க கைரோ ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு, கைரோ ப்ராக்டிஷனர்லாம் கூப்பிடாதீங்க, அவங்க எங்களை லைக் அது வந்து இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் திங் தட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் தட் தே ஆர் மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் கைரோ ப்ராக்டிஷனர்ஸ். தே ஆர் லைக் இல்லை வாட் வி டூ இஸ் த ரைட் திங் அப்படின்னு, ஃபிசியோ இஸ் த ரைட் திங் அப்படின்னு. ஸோ ஐ மீன் இது ரெண்டுமே வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. பட் இஸ் இட் த சேம் திங் ஆர் இஸ் தேர் a difference? கைரோ ப்ராக்டிஸ் வந்து they focus mainly on spine and we do spinal adjustment. We are trained for that. Spinal adjustment நாங்கள் ஆக்சுவலி 3rd year படிக்கும் போது அந்த ஹோல் கோர்ஸ் ஆஃப் த 3rd year வந்து எங்கள் டிகிரி ப்ரோக்ராமில் வந்து அந்த 3rd year வந்து கம்ப்ளீட்டாக we will dive into this adjustment part. அந்த மாதிரி தியோரிலாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் முடிச்சிடுவோம். தியோரி எல்லாம் முடிச்சுட்டு 3rd yearல தியோரி ரொம்ப இருக்கும், பட் இந்த ப்ராக்டிக்கல் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸ் மெயின்லி ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இதான் எங்கள் மெயின் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே இதுதான். ஸோ அதுதான் we are trained in. In terms of exercises, I think physios are very good. I will never go against them. நான் ஒரு ஃபிசியோவையும் இல்லை ஒரு பேஷண்ட்டையும் இல்லை நீங்கள் ஃபிசியோ போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. நான் ரொம்ப பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபிசியோ. ஃபிசியோ வந்து இட்ஸ் லைக் ஆஃப்டர் doing the chiro sessions they can go after, but hospitals la வந்து chiropractic இல்லாததனால physios இருக்காங்க. Patients will go and see the physios. எனக்கு ப்ராப்ளமே இல்லை physios கூட வேலை செய்யறதுக்கு இல்ல. so like but என்ன differencesல people should come to you and not to physio அப்படினா இப்போ வந்து post stroke அந்த மாதிரினா வந்து I think physios will do a good job in terms of exercises, rehabilitation. Stroke patients varanga chiropractic clinic. Of course we can do adjustments where the part we can adjust, their nervous system will become better, they can move better. Again என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், நான் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அப்புறம் நான் நிறைய பேஷண்ட்ஸை ஃபிசியோஸ் கிட்ட ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேஷண்ட்ஸை நாங்கள் ரிஃபர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஐ ஆக்சுவலி ஒர்க் வித் ஃபிசியோஸ். நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன் அண்ட் அவங்களும் எங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஒர்க் டுகெதர். மெடிக்கல் டாக்டர்ஸ்,
கைரோப்ராக்டர்ஸ், ஃபிசியோஸ் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரு பேஷண்ட்டை நான் நல்லா கொண்டு வந்தால் ஆமா It's better அதுதானே முக்கியம். அந்த இங்கே பேஷண்ட் என்னன்னா எல்லாம் இல்லை நான் தான் பெருசுன்னு ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உடன்படல never. அப்படின்னு. ப்ரோ நீங்க எத்தனை வருஷமா யூகேல இருந்தீங்க அப்படின்னு? ஒரு 11.5 years இருந்தாங்க. 11 years. தமிழ் செம்மையா இருக்கு இன்னும். தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா ஏன்னா பொதுவா ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே சாப்பிட்றியா பப்போரியான்ற மாதிரி மறந்துட்டியா எமி ஜாக்சன் மாதிரி வரும் அப்படின்னு. பட் உங்களுக்கு அதான் இல்லை அது வீட்டில் எல்லாம் தமிழ் பேசுவாங்க. எங்க அண்ணனும் அங்கதான். எங்க அண்ணன் ஃபுல்லா அங்கதான் இருக்காரு. அவர் கிரீன் கார்டு பிஆர்லாம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. நீங்க எப்படி திரும்பி அந்த 11 வருஷம் முடிச்சுட்டு வந்தீங்க? எனக்கு மலேசியா பிடிச்சிருக்கு. மலேசியா பிடிச்சி இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃப்ரீயா இருக்கலாம். இங்க ஒரு பேஸ் இருக்குல்ல நமக்கு. அப்பா அம்மா அங்க இருக்காங்க, என் ஒய்ஃபும் இங்க தான் இருக்காங்க, பிள்ளையும் இங்க தான் இருக்கு. ஸோ எனக்கு இல்லை ப்ரோ உங்களெல்லாம் நீங்க சொல்லலாம் நம்பியிருக்க மாட்டேங்க. நீங்க ஒரு டேடின்னு இப்பதான் பிறந்தாரு. சாரி இப்பதான் பிறந்து 1 year ஆகுது. ஸோ எல்லாம் இங்க தான் இருக்காங்க. எனக்கு லைஃப் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு. கிளினிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி போகுது லைஃப். பூச்சவங்களை எங்க ப்ரோ? அதான் பூச்சவங்களை கிளினிக் பூச்சங்குத்தாம இந்த கிளினிக் சியாத்தான் இருக்குல்ல, பூச்சங்குத்தாம கிளினிக் சியாத்தான் அது பக்கத்துலேயே தான். அது பக்கத்துல கிளினிக் சொல்லிடுங்க ப்ரோ எல்லாம் மறந்து. நியூக்ளியஸ் கைரோப்ராக்டிக்ஸ். ஆமா கீழே பேனர் வரும் பாருங்க அப்படின்னு. ஓகே சுமாரா ஒரு வாரத்துல ஒரு எத்தனை பேஷண்ட் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? நியூ பேஷண்ட்ஸ்னா ஒரு வாரத்துல ஒரு 20 to 30. நாட் சோ நியூ அப்படி ஒன்றும் ஒரு நியூவான ஆல்மோஸ்ட் ஒரு காமன் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே சோஃபா ஓகே இல்லை ஐ மீன் லைக் பேஷண்ட் சொல்கிறேன். ஐ மீன் ஏன்னா நிறைய பேர் வெளியே நான் நினச்சிக்கிட்டு இருந்தது இதுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்படி இப்படின்னு. பட் 20 பேஷண்ட் வராங்கன்னா அப்படின்னா இட் மீன்ஸ் தட் லாட் மோர் பீப்புள் அவேர் ஆஃப் தி சர்வீசஸ் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் தெரியுது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. எப்படின்னா நம்ம டிக்டாக் வீடியோஸ்லாம் போடுறோம்ல, டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போடுறோம், எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது போஸ்ட் பண்ணுவோம். உண்மையான பேஷன்ஸ் வச்சே நாங்கள் வீடியோஸ் பண்ணுவோம். ஆஃப்கோர்ஸ் அவங்க பெர்மிஷன் வந்து கேட்போம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு. கம்ஃபர்டபுளாட்டி பண்ண மாட்டோம். சில பேர் ஃபேஸ்லாம் ப்ளர் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம காட்டணும்னா பீப்புள் வில் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இதை இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி வந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சில பேர் வேர்ட் ஆஃப் மவுத். ஓகே நீங்களே வந்து அடுத்த கேள்விக்கு லீடு கொடுத்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு. இந்த கேள்வி நானே கேட்கணுட்டு இருந்தேன் அப்படின்னு. அது என்ன இந்த கைரோ வீடியோலாம் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது அது தெரிஞ்சுதான் அந்த மாதிரி பேஷண்ட் தான் வராங்களான்னு தெரியல. ஆனால் சொல்கிற மாதிரி ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸா இல்லை பேஷண்ட்டான்னு தெரியல. ஆனால் ரெண்டமாக வராங்களான்னு அவங்க தான் நிறைய பேர் வராங்க. அவங்கள வச்சு தான் நிறைய கைரோ வீடியோஸ் வெளியே வருது அப்படின்னு. ஆண்கள்லாம் வர மாட்டாங்களா இல்லை வீடியோ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு? டு பி ஆனஸ்ட் வித் யூ அதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு. ரொம்ப ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு தானே. அது வந்து ட்ரெண்ட் மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு அது தப்பாப்படுது. ஆனால் as a business இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பேசலாமே. ஃபார் அ பிஸ்னஸ் டு ரன் ஆஃப்கோர்ஸ் யூ நீட் பீப்புள் டு நோ தட் யூ ஆர் தேர். அந்த மாதிரினா we need influencers help. எங்க கிளினிக்ல நாங்க ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் கூப்பிட மாட்டோம். அவங்கள மட்டும் கூப்பிட மாட்டோம். நாங்க ரொம்ப பேர் மேல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பேர் கூப்பிட்டுருக்கோம். அவரு மிஸ்டர் BGW வந்திருக்கிறாரு, மிஸ்டர் அருண் வந்திருக்கிறாரு, அப்புறம் இன்னும் ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. மல்லே இன்ஃப்ளூயன்சஸ் மேல் வந்திருக்கிறாங்க, சைனீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் மேல் வந்திருக்கிறாங்க. அப்படி லைக் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப்கோர்ஸ் வி வில் இன்வைட். ரொம்ப பேர் பார்த்தா எங்களுக்கும் பெட்டர் தான். ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது? அது ஏன் தப்பு இல்லை, ஃபாலோ பண்ணுற உங்கள் தப்பு தான் அப்படின்னு இல்லை. ஆனால் நானும் ரொம்ப நாளாக கேள்வி கேட்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சில காலங்களில் வந்து கைரோ ப்ராக்டிஷனல் வைரல் ஆனிச்சுனாலே அது லைக் அதான் இந்த வீடியோஸ்னால தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குடா, இப்படி ஐ மீன் இப்படி படக்குன்னு என்னமோ நட்டு உடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஐ மீன் நல்லதோ கெட்டதோ பட் அது ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ்னால தான் நிறைய விஷயம் அந்த விஷயம் போய் நிறைய பேர்த்துக்கிட்ட சேர்ந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. நிறைய வயசானவங்களுக்கும் போய் சேருது. அதில் என்ன ஒன்று நான் அகெயின்ஸ்ட் பண்ணுவேன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா மட்டும் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து இது என்னோட பர்சனல் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் என்னை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டா வா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஒரு வீடியோவில் அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி ஜிம்முக்கு போயிட்டு வந்தாங்க. ஜிம்முக்கு போயிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணினேன் அவங்கள. அதை வந்து நாங்கள் வீடியோ போட்டோம். வியூஸ் அள்ளுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து
of course there's pros and cons. நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்பாட்ஸ் பிரா மட்டும் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆளுங்களை, அதெல்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகுது. நம்ம வேலை வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது இட்ஸ் நாட் மோர் லைக், இது வந்து மோர் லைக் பிராண்டிங் மாதிரி. இந்த வீடியோ ஆல்சோ நாட் கோனா ரீச் டு தி ரைட் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு. Yes, that's one thing. And we want to do videos with real patients, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது கூட வந்து நம்ம அவங்கெல்லாம் ரொம்ப அழுகுற மாதிரிலாம் இருந்தால் நான் அதை எடிட் பண்ண அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களே சொல்லிடுவாங்க வேணாம் இதெல்லாம் போடாதீங்க அப்படின்றாங்க. வழியில் அழுதுட்டு இருக்கேன், நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேடான்னு. ஆமாம், சில கைரோ ப்ராக்டிஸ் மலேசியாவில் இல்லை வெளியூர்லலாம் ரொம்ப கைரோ ப்ராக்டிஸோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸ் உட்காந்து அழுவாங்க, தேம்பி அழுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு டிஆர்பி மாதிரி. அது நான் என்கரேஜ் பண்ண சக்குன்னு சொல்லுவதில்ல உண்மை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், ரைட், எக்ஸாக்ட்லி மாதிரி தான் அப்படின்னு. ஓகே அண்ட் அதான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நிறைய கிளினிக் இருக்குது அப்படின்னு. நிறைய கிளினிக்கை தாண்டி ஏன் நீங்கள் வந்து நியூக்ளியஸ் கைரோ தான் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? We do thorough consultation with scans, MRI scan of course we send outside, but X-ray scan we can do it there, right there, and result அப்பவே வந்துடும். அப்பவே நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம் என்னன்னு, and we start the treatment right away. I don't want my patients to be in pain. That's it. It's not for business, but I really don't want my patients to be in pain. எனக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஆளுங்க வெளியே போய் சொல்கிறதுல எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ். அது ஒன்று. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் மார்க்கெட் பண்ணுறதை விட வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவங்க போய் வெளியே சொன்னால் அது இன்னும் பெட்டர். அது அண்ட் தென் we don't just treat patients just for one visits and tell them oh okay now you are fine, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம், எங்களை என்னமே பார்க்க வேணாம் அந்த மாதிரி சொல்லி நாங்கள் இது பண்ண மாட்டோம். ரிப்பீட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அண்ட் we just want the patients to have less pain as time goes. Eventually pain போயிடும். பெயின் திருப்பி வரக்கூடாதுன்னு we will give like a proper care plan. We do after post X-ray as well to show the difference. I think that's our specialty. ஓகே ப்ரோ. அதான் ஸோ அந்த விஷயங்களுக்காகலாம் உங்கள் கிளினிக்கில் வந்து நிறைய பேஷண்ட் இன்னும் வருவாங்க. அண்ட் ஆல்சோ ஹோப்ஃபுல்லி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நம்ம டாக்டர் தக்ஷன் சொன்ன மாதிரி டாக்டர் தக்ஷனா இருக்க கைரோ பிராக்டிஷனா, ஐயோ எனக்கே தெரியல ப்ரோ. அதான் இது வந்து இங்கே கவுன்சில் லீகல் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணாருன்னா அதுதான் முக்கியம், அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த நர்வ் இஷ்யூ இல்லை இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ, முதுகெலும்பில் ஏதாவது வலி இல்லை இந்த அவர் சொன்ன மாதிரி காமனாக இந்த பிசியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கன்சல்ட் அ கைரோ பிராக்டிஷனர். அண்ட் அந்த கைரோ பிராக்டிஷனர் நம்ம தக்ஷனாவே இருக்கலாம். அவர் பேசுறது பார்த்தீங்களா 11 வருஷம் யூகேல இருந்துட்டு இவர் நல்லா பேசுகிறார் அப்படின்னு. உங்ககிட்டயும் போங்க, நல்லா பேசுவார், உங்கள் வலிகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு. அண்ட் இதுக்கு ஐ மீன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கம் டு கைரோ பிராக்டிஷனர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க ப்ரோ? ரிப்பீட்டட் நெக் பெயின், என்ன மாதிரி பெயினாக இருந்தாலும் சரி, ஷார்ப் பெயினாக இருந்தாலும் சரி, குத்துற மாதிரி சென்சேஷன், அப்புறம் ரொம்ப காமனாக நம்னஸ், டிங்லிங், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் இந்த ஃபிங்கர்ஸ், அது வந்து ரிலேட்டட் டு யுவர் நெக். நர்வ் கம்ப்ரெஷன் சில நேரம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்படி ஆயிரும் அப்படின்னு. எஸ், அந்த மாதிரி அது வந்து சில பேத்துக்கு முதல் நெக் பெயினாக ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஓவர் டைம் நம்னஸ், டிங்லிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடும். தூங்க முடியாது ராத்திரி, பில்லோ வச்சா கூட தூக்கம் வராது, அந்த மாதிரி சைன் அண்ட் சிம்டம்ஸ் அதுக்கு. அண்ட் தென் லோவர் பேக் பெயின், குக்குனியறதுக்கு ப்ராப்ளம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ், அண்ட் தென் லிஃப்ட் பண்ணி டக்குன்னு சத்தம் கேட்கறது, அது வந்து ஸ்லீப் டிஸ்க். ஸ்லீப் டிஸ்க் ரொம்ப பேத்துக்கிட்ட வந்து இந்த ஹெவி லிஃப்டிங் செய்கிறாங்க தெரியுமா ஜிம்மில், அவங்க ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க ஸ்லீப் மாதிரி. எஸ், ஸ்லீப் டிஸ்க். அப்புறம் டிரைவர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க ஸ்லீப் டிஸ்க்னால. அண்ட் தென் அந்த மாதிரி. அண்ட் தென் பெயின் கோயிங் டு யுவர் டோஸ், நம்னஸ், டிங்லிங், பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், அதுவும் நர்வ் கம்ப்ரெஷன். அப்புறம் முட்டி வலி, நார்மல் முட்டி வலி கூட வரலாம். எஸ், கண்டிப்பாக. ஹிப் பெயின், ஆங்கிள் பெயின், எல்போ, இந்த மாதிரி. ஷோல்டர் பெயின் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. ஷோல்டர் பெயினோட ஃப்ரோசன் ஷோல்டர், மூவ் பண்ண முடியாது, இப்படி இதுக்கு மேலே தூக்க முடியாது. ஆமாம், ஃப்ரோசன் ஷோல்டர். அது வந்து டைபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு இருக்கும். அது ஏன்னு தெரில, அது இன்னும் தான் ரீசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் கிளியர் ஆன்சர் கொடுக்க முடியாது யாருக்குமே அது ஏன் வருதுன்னு. ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாதிரி தான். காமன் பெயின் அது வந்து ரொம்ப அப்படியே விட்றாதீங்க. ஏன்னா காமன் பெயின் வந்துருச்சுன்னா போய் செக் பண்ணிட்டா பெட்டர். ஏன்னா இது அப்படியே வலி போயிடும், நாளைக்கு போயிடும், நாளானிக்கு போயிடும், அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது இன்னும் அக்ரிவேட் பண்ணோம். அதை ட்ரீட் பண்ண கஷ்டமாயிரும்.
நர்வ் கம்ப்ரெஷன் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். வருஷ கணக்கில் உள்ள நர்வ் கம்ப்ரெஷன் வந்து இட் கேன் பி கிரிட்டிக்கல். அது வந்து chronic nerve compression சொல்லுவாங்க. ஓகே Yes. ஓகே. Of course we can வந்து ரொம்ப yes we can manage பெயினை குறைக்க முடியும். பட் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே இன்ட்ரெஸ்டிங் வா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு இவ்வளோ விஷயத்துக்கு ஐ மீன் யூ கேன் ரீச் அவுட் டு கைரோப்ராக்டிஷன் இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இல்லை உங்களுக்கே பார்க்குற நானே அந்த மாதிரி தான் இருக்கும் குமார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே போய் பாருங்க அப்படின்னு. கிளினிக் எங்கே இருக்குது ப்ரோ? பூச்சங்குத்தாம கிளினிக் கசிஹாத்தான் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். அது பக்கத்துலேயே தான் நம்ம கிளினிக் பக்கத்துலேயே நியூக்ளியஸ் கைரோ அப்படின்னு அங்கே போனீங்கன்னா நம்மளோட மாடல் டாக்டர் தக்ஷன் இருப்பார் அப்படின்னு என்னது ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இன்னைக்கு நான் தக்ஷன் கூட வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஃபுல் டைமாக டாக்டர் மட்டும் தானே இல்லை வேறு ப்ரொஃபஷன் வச்சுருக்கீங்களா ப்ரோ? இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆன்லைன் பிஸ்னஸ். யூகேல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இந்த செயின் பெண்டன்ஸ்லாம். ஸோ அது வந்து மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சேல்ஸு. யூகேல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் அங்கே தான். அதனால தான் இப்போ நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்களே மாடல் ஆகிட்டீங்களா என்னது? நான் அப்புறம் இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. என்ன வச்சு ஆரம்பிங்கடா கண்டிப்பா. ஸோ அதான் இப்போ அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிட்டு வருது. பட் ஆஃப்கோர்ஸ் மை மெயின் ப்ரொஃபஷன் இஸ் கைரோப்ராக்டிக். அது வந்து மோர் லைக் another பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸ், செகண்ட் பிஸ்னஸ்லாம். ஓகே, நான் கூட செகண்ட் பிஸ்னஸ் செய்கிறேன். நான் கூட மாடலிங் செய்வேன் அப்படின்னா மாடல் லீ மாதிரி நானும் ஒரு லிங்கேசன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அதுக்கு நம்மளே மாடல் ஆயிடுறோம்ல. ஆமாம் அந்த மாதிரி தான் நானே ஆரம்பித்தேன் அப்படின்னு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் போயிட்டு என் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நானே இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் மைக் வச்சுட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு. செமையா பண்ணுறீங்க ப்ரோ. வெரி நைஸ். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி அப்படின்னு மாற்றி புகழ்ந்துக்கிறோம், கண்டுக்காதீங்க அப்படின்னு. கொஞ்சம் சொந்த செஷனாக போயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான் நம்மளோட கைரோப்ராக்டிஷன். ஐ மீன் ஏன்டா இவ்வளோ தான் கேட்டேன் அப்படின்னு வச்சுருந்தீங்க. ரொம்ப பெட்டாலும் அப்புறம் எல்லாமே இங்கே கன்சல்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ மிச்ச கேள்விகள் நீங்கள் போய் அவர் கிளினிக்கில் தான் கேட்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன தேவையோ அதை சொல்லுவார். எல்லா கேள்வியும் நானே கேட்க முடியாது அப்படின்னு. எனக்கே ஐ மீன் காமனான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட அடுத்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கு ப்ரோ. அடுத்தது ரேபிட் ஃபயரில் சந்திப்போம். டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. ரேபிட் ஃபயர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா அதுக்காக சின்ன வயசில் டிவிலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. சக்கு நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கு உங்கள் மைண்டில் வர முதல் பதிலா ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். கேள்விலாம் சப்ப கேள்வி ப்ரோ. சிம்பிளான கேள்வி அப்படின்னு. முதல் கேள்வியே பாருங்கள். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? விஜய். கையை கொடுங்க அப்படின்னு. நானே ஒரு விஜய் ஃபேன் தான் ப்ரோ. யூகேல இருக்கும்போது அங்கெல்லாம் எல்லா படமும் தியேட்டர்ல போய் அங்கே வேற மாதிரி செலிப்ரேஷன்லாம். தீபாவளிக்கு வந்து மெர்சல் படம் போய் பார்த்து ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து மறக்க மாட்டேன். அது தீபாவளி அன்னைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாம் வேஷ்டி சட்டையோட. அங்கே உள்ள ஒரு கேர்ள், இந்தியன் கேர்ள் தான். அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்கே உள்ளவர். அவரையும் வேஷ்டி சட்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க தியேட்டருக்கு. ஸோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அது மறக்க மாட்டேன். அது மெர்சல், சர்க்கார், விஜய் படம் எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துருவேன் தியேட்டர்ல. அப்படிலாம் இந்த தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளிக்கு பெரிய படமே எதுவுமே இல்லை அப்படின்னு. அதான் இதுக்கப்புறம் படம் வேற இல்லைன்ட்டார் அப்படின்னு பல பிரச்சனைகளை போட்டு இருக்காரு அண்ணா அப்படின்னு. மோஸ்ட் ஃபேவரட் மூவி? துப்பாக்கி அப்படின்னு. திங்ஸ் யூ டூ ஆன் ஃப்ரீ டைம்? PS5 ஜிம். PS5 ஜிம். ஓகே, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு. யோர் மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட்? நசி பாப்ரிக். ஓகே. ஃபேவரட் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் ஏதாவது இருக்கு? கண்டென்ட் கிரியேட்டர், ஃபேவரட் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர், மை ஃப்ரெண்ட் அருண். ஓகே. நம்ம அருண். ஆமாம், எனக்கு தெரியும். அவங்க உண்மையாக தான் ஜோக்கான கண்டென்ட். ஐ மீன் கண்டென்ட் கிரியேட்டர், ஆக்டர் எல்லாமே எப்படி? ஆமாம், எல்லாமே அப்படின்னு. இஸ் வெரி குட். யோர் செலிபிரிட்டி கிரஷ்? தமன்னா. கேளா நீ இந்த கைரோப்ராக்டிஷன் ஆகிறதுக்கு வாட் வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? ஒன் ஆஃப் மை மென்டார் இங்கே தான் இருக்கிறாரு. பட் இஸ் அ கெனடியன், டாக்டர் பேரி க்ளூனர். நான் அவரை போய் ஷேடோ பண்ணினேன். நான் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி நான் அவரை போய் ஷேடோ பண்ணேன். அவர் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற விதம்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகஸ்ட் மீத் ஆர் லை that about Cairo people still believe? Having stroke after neck adjustment. ஆக்சுவலி என்கிட்ட கூட அதை நான் சொன்னேன்ல, எங்கள் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகிருக்கு. கைரோலாம் போயிட்டு நரம்பை கிழிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. த ஃபன்னியஸ்ட் ரியாக்ஷன் அ பேஷண்ட் கேவ் டூரிங் அன் அட்ஜஸ்ட்மெண்ட்?
somebody farted. Yeah, அது நார்மல் தான், பட் ஃபன்னின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அது கொஞ்சம் வியர்டான சிச்சுவேஷன்ல அப்படின்னு. ஆமா, எதுவும் பண்ண முடியாது, வேற நம்ம ரூம் விட்டு வெளியே போக முடியாது. இட்ஸ் வெரி நார்மல், அது பரவாயில்ல. ஆமா, ஏன்னா எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்றதுனால. ஓகே ஓகே ஓகே. How do you stretch yourself after a long day? Actually, I do a lot of neck stretches. I do a lot of neck stretches. இதை சொல்லி கொடுக்க முடியுமா ஈஸியா? லைக் இந்த மாதிரி neck stretches. அப்புறம் இப்படி பண்ணுவேன். அதான் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் I'll do every 20 minutes 25 minutes. ஓ Yeah, I'll do. ஓகே. ஏன்னா நானும் கன்சல்டேஷன் ரூமில் கம்ப்யூட்டரில் தான் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நெக் ஸ்ட்ரெச்சஸ் நான் ஸோ பண்ணுவேன். நம்ம இது இப்போ பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸ் இதுதான் இருப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா. ஏன் ரொம்ப ஸ்ட்ரெச்லாம் பண்ண வேணாம். இப்போ ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா எந்திரிச்சு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு மூவ் பண்ணாலே போதும். அது every 20-25 minutes 20 to 25 minutes மூவ் பண்ணுவோம், அதுவே போதும். ஓகே ஓகே ஓகே. இந்த பாபா அண்ணன் உடைக்கிறாங்களே, இஸ் இட் a go or no go? நோ 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 நோ, அது ஆபத்தா உண்மையாவே? ரொம்ப ஆபத்து. ஓகே ஓகே ஓகே. நானும் எப்போ பார்த்தாலும் செய்ய சொல்லுவேன் அப்படின்னு. நோ, இட்ஸ் a big no. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, அந்த நெக் இது பண்ண ஸ்ட்ரோக் வருது, அது ஒரு இதுன்னு. அங்கே போனால் கேசஸ் ரொம்ப வந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே. அது நம்மளே எக்ஸ்ரே பார்த்து தானே நம்ம பண்ணுறோம். நான் பண்ணுறேன் எக்ஸ்ரே பார்த்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியனில். அங்கே வந்து அவங்க கழுத்தை சும்மா டக் டக் டக்னு பண்ணுறது வந்து வெரி பேட், வெரி வெரி பேட். Your life is incomplete without these 3 things அப்படின்னா என்ன? 3 விஷயம். My parents, my wife and my son. ஃபேமிலி பாய்லா நீங்கள்? என்னைக்காவது போய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது. பேரண்ட்ஸ் கிட்டயா? பேரண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய வாட்டி. அப்பா அடிக்க மாட்டாரு, 2 பேருமே அடிக்க மாட்டாங்க. மை மாம் இஸ் a teacher. ஒரு ஸ்டேர் கொடுப்பாங்க, கப்பிச்சிப்புன்னு இருந்து வரணும். patient compliment that you never forget? எஸ், இட்ஸ் a bit long story. நான் ஷார்டன் பண்ணிடுறேன். நான் யூகேல வேலை செய்யும், சவுத்ஹாம்ப்டனில் நான் வேலை செய்யும் போது ஒரு 4-year-old கேர்ள், சின்ன பிள்ளை 4-year-old கூட்டிகிட்டு வந்தாங்க. ஷி couldn't speak. 4 வயசில் எந்த வார்த்தையுமே வரல. அப்புறம் we found out that she had a bit of spinal issue. She was in pain actually. She was in pain. ட்ரீட் பண்ணினேன். ஒரு 4-5-6 செஷன் கிட்ட ட்ரீட் பண்ணேன். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக் 6 செஷன் ட்ரீட் பண்ணேன். அவர் ஃபாதர் வந்து என்கிட்ட அழுந்தார். அந்த 7வது செஷனில் வந்து என்கிட்ட அழுந்துட்டு சொன்னார், he cried a lot. He said my daughter can actually speak. She's saying these specific words. ரொம்பலாம் இல்லை, அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். எதுவுமே பேசாத ஒரு கேர்ள் வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அது லைஃப் லாங் மறக்க மாட்டேன். அந்த ஃபோட்டோ, நான் அந்த கேர்ள் கூட எடுத்த ஃபோட்டோ என் கிளினிக்கில் இருக்கு. ஸோ இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் நர்வ் இஷ்யூலா? அப்போ வந்து சம்டைம்ஸ் கிட்ஸ் ஹேவ் ஜாயிண்ட் பெயின் as well. அது ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. கிட்ஸ்க்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அது வந்து அவங்களால சொல்ல முடியாது. they'll be very moody. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விளாட மாட்டாங்க. மித்த கிட்ஸ் கூட விட்டாலும் they won't play, they won't run around, அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த பிள்ளையை இப்படி தான் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அன்னைக்கு அவங்க ஃபாதருக்கு வந்து என்னமோ ஃபீல் பண்ணியிருக்கு, சம்திங் இஸ் ராங்னு. ஸோ கூட்டிகிட்டு வந்தார். அண்ட் நவ் ஐ ரீசென்ட்லி டெக்ஸ்டட் ஹிம் லைக் 2 weeks ago. I texted him. நான் அப்பப்போ கேட்பேன், அங்கே உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் சில சமயம் கூப்பிட்டு கேட்பேன், எப்படி இருக்கீங்க எல்லான்னு. He said she's doing perfectly fine now. She's still continuing her chiropractic care. She's still doing it because chiropractic வந்து பெயின் வந்தால் மட்டும்தான் வரணும்னு இல்லை. Anybody can come and check பண்ணி ஸ்பைனல் அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் அலைன் பண்ணியிருந்தா கூட we can adjust that. It's more like going to a dentist. ஓகே, உங்களுக்கு வந்து பல்லு வலி இல்லைன்னா கூட நம்ம போறோம்ல, டைப் ஆஃப் prevention is a type of prevention care, chiropractic. Yes. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கடைசி கேள்வி ப்ரோ, உங்களோட ப்ரௌடஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ப்ரௌடஸ்ட் அச்சீவ்மெண்ட் running 2 businesses. அந்த சொன்ன அந்த கிளினிக்கும் அது இதுதான். வெரி ப்ரௌட். நான் நினச்ச பண்ண முடியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் நல்லா போகுது. நைஸ். அண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, அதாவது வந்து அந்த தூங்குறதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. தூங்குறதுக்கு அந்த தலகாணி அந்த மெத்தெல்லாம் இஸ் இட் லைக் ரியலி மேட்டர்ஸ்? அது இஃபெக்ட் பண்ணுமா நம்மளோட நெக் பெயின்? கண்டிப்பாக. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பேஷண்ட்ஸை டோன்ட் யூஸ் ஹார்ட் பெட், ரொம்ப ஹார்டான பெட். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எது தெரியுமா? ஹோட்டலில் வந்து இந்த நல்ல திக்கான பில்லோ இருக்குது தெரியுமா, பவுன்சியாகவும் இருக்கும். பெட்டும் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்காது, பவுன்சியாக இருக்கும். அதுதான் த பெஸ்ட். ரொம்ப ஹார்டான பெட் அண்ட் ஹார்டான பில்லோ, ரொம்ப ரொம்ப தின்னான பில்லோவும் பாய்க்கக்கூடாது. பிகாஸ் கழுத்து இப்படி போகக்கூடாது.
ஓ! தின்னான பில்லோ பாய்ச்சா கழுத்து இப்படி போகும் பாருங்க. நான்லாம் தலகாணியை கழுத்துக்கு மேல வச்சுட்டு படுத்திருப்பேன். இது வேற மாதிரி இருக்கு. இது வேற மாரி இருக்கும். தலகாணியே இல்ல. அப்படி நேரா மெத்தையிலே படுத்துறது அப்படின்னு. ஸோ தலகாணி ஒரு லெவலுக்கு ஒரு ஹைட்ல இருக்கணும்ல? எஸ், ஒரு ஹைட்ல இருக்கணும். ஷோல்டர் லெவல்ல இருந்தா பெட்டர். ஆ, ஒரு okay. கேப் இருக்கணும் ஷோல்டருக்கும். நீங்க ரொம்ப அப்போ இவ்வளவு காஷியஸா தான் படுப்பீங்களா? இல்ல குப்புற படுக்க கூடாது. இன்னொன்னு உண்மையா? குப்புற படுக்கவே கூடாது. பண்றது வெரி எல்லாமே பேட், தப்புன்னு. வெரி பேட். ஏன்னா குப்புற படுத்தோம்னா கழுத்து இப்படிதான் போகும். ஆமா. கண்டிப்பா அப்படிதான் போகும். ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் இது பண்ணி படுக்க முடியாது, மூச்சு விட முடியாது. ஆமா ஆமா ஆமா. கழுத்து இப்படிதான் போகும். ஸோ அது வந்து will affect your neck a lot. ஸோ அப்போ நேரா தான் படுக்கணும். நேரா படுக்கலாம், சைட்ல படுக்கலாம். சைடுல படுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல படுக்கிறது இன்னும் பெட்டர் உங்களோட டைஜஷனுக்கு. ஏன்னா வயிறு லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஓகே. நம்மளோட ஸ்டமக். அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல படுத்தா படுக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா ஹைட்லயே 2 தலகாணிலாம் வச்சு படுப்பாங்க. எனக்கு கேட்டா அது ஓகே. பவுன்ஸியா இருந்தா ஓகே. ஓகே ஓகே. அது ஜஸ்ட் பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா ஃப்ளாட்டா இருக்க கூடாது. ரொம்ப நிப்பிஸா இருக்க கூடாது, ரொம்ப தின்னா இருக்க கூடாது. ஒரு தலகாணில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஓ பாயில படுக்கிறதுல அப்படின்னு. ஏன்னா இப்ப மெத்த சொல்றீங்க ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னு. பாயெல்லாம் அப்படி ஃபிளாட் கிரவுண்ட் தானே அப்படின்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். மெத்த வாங்குனே தூக்கத்தை வாங்கலன்ற மாதிரி அந்த மாதிரி பாட்டு தான் பாட முடியும் அப்படின்னு. பட் கழுத்துக்கு நல்லது இல்லைல்ல? நல்லதே இல்லை. ஓகே 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 ஓகே. ஸோ அதான் படுக்கிறதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குற நீங்களும் என்ன மாதிரி இல்லை குமார் நானும் தலகாணி மேலே வச்சுட்டு கீழே தான் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை 4-5 தலகாணி இல்லை நிப்பிசா பல வருஷமாக அந்த பந்தால் பூசை வச்சு பச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஐத கழுத்து வலி வந்திருக்கணும், இல்லை வரப்போது கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் டாக்டர் தக்ஷனாவை போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு. பூச்சோங்குத்தாமலை கிளினிக் தன் பக்கத்துலேயே நியூக்ளியஸ் கைரோ, அதுதான் நம்ம டாக்டர் தக்ஷன் போனீங்கன்னா அங்கே பல நம்ம டாக்டர் தக்ஷன் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான நர்வ் இஷ்யூஸ், ஸ்பைன் இஷ்யூ, லம்பா இஷ்யூ, பின்னால் முதுகு, முட்டி, எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்ம யூ கேன் கோ அண்ட் கன்சல்ட் கைரோ ப்ராக்டிஷனர் டாக்டர் தக்ஷனா. அதான் அந்த டாக்டரில் வேறு பல கன்ஃபியூஷன் வருது, ஆனால் அது வந்துடுது. ஸோ அது விட்டுருங்களேன் பரவாயில்ல அப்படின்னு. அதனால எனக்கு யாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லக்கூடாது ஏன்டா சொன்னேன் அப்படின்னு. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு உண்மையாகவே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா நானும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பாபர் நட்டு உடைக்கிறதுன்னு அந்த மைண்ட் செட்லேயே தான் நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி தான் நிறைய பேர் சுற்றி. அதான் நம்ம பேசணும் நடுவில் மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் தட் இனிஷியலி வென் வைரல் ஆல் தோஸ் ஐ மீன் உங்களோட பேஜ்னு சொல்ல ஜெனரலி கைரோ ப்ராக்டிஷனர்னு வைரலான வீடியோஸ்லாம் வந்து கைரோவை பற்றி பேசிச்சோ இல்லையா, நான் வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இட் டிடன்ட் கைண்ட் சர்வ் த ரைட் பர்பஸ் ஸோ அட் த பிகினிங். ஸோ யாருக்கும் தெரில அப்படின்னு ஜஸ்ட் பார்க்குறவங்க எல்லாத்தையும் என்னமோ இது போகிறாங்க நட்டு உடைக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படிதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு. பட் இதுக்கு பின்னால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இட் கேன் சால்வ் மல்டிபிள் இஷ்யூஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் அந்த சின்ன பிள்ளை கதைலாம் சொன்னீங்களே, வாய் பேச முடியாத விஷயங்கள்லாம், ஐ மீன் உடனே நாளைக்கே போயிட்டு அப்போ என் ஊமையான பிள்ளைகள்லாம் ஐ மீன் ஊமையாக இருந்தாங்கன்னா யாராவது பேச வச்ச முடியுமா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு. some specific cases if it's related to nerves and அந்த மாதிரி இஷ்யூவாக இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு கைரோ ப்ராக்டிஷனர் டாக்டர் தக்ஷனா சொன்ன மாதிரி அவங்க கிளினிக்லேயும் போய் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு அது சால்வ் ஆனிச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தான், சால்வ் பண்ண அவருக்கும் சந்தோஷம் தான். அண்ட் கண்டிப்பாக அவரோட கிளினிக்கல் ரிசப்ஷன் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு, நல்லா இன்னைக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு விஷயம் சால்வ் ஆகணும்னா we have to do it the way that it should be done. ஸோ thank you so much bro வந்ததுக்கு. நான் வந்து இவ்வளோ நேரம் பேசி எனக்கு இவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சா? வெரி நைஸ், நல்லா இருக்கு. ஸ்டூடியோ அழகா இருக்கு. ஸ்டூடியோ வந்து நீங்கள் அந்த கேமரா பின்னால் ஒரு சொல்லணும், ஓனர் அவரே. ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு? வெரி கம்ஃபர்டபுள் and I wish you all the best. I want you to do more interviews. Thank you so much. I just want your page to grow and grow and grow. ஐயோ ப்ரோ, சக்குன்னு ஒரு குட் சோல் ஆகி என்னையே வெக்கப்பட வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்களும் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரௌடஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொன்னீங்களா, 2 பிஸ்னஸ் அப்படின்னு. 2 இல்லை அப்படின்னு போகிறேன், ஜப்பான் சைனா எங்கே போகிறேன்ற மாதிரி. இன்னும் நிறைய ஊருக்கு போங்க, நிறைய பிஸ்னஸ் செஞ்சு இன்னும் நிறைய கிளினிக் தொடங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் நியூக்ளியஸ் கைரோவும் நடக்கணும்னு நான் ஹோப் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு நாள் நானே வரேன் ப்ரோ. எனக்கும் முதுகு வலிலாம் இருக்குது, முக்கியமாக கழுத்து வலி இங்கே இருக்குது. ஏன்னா நானே அந்த நீங்கள் சொன்ன அந்த ஐடி ஸ்டாஃப் தான், நானும் இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஒரு 10 வருஷமா அப்படின்னு. ஸோ ஸ்டீஃப் நெக் அந்த நெக்லாம் கிடக்குது அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்து நான் என் விஷயத்தை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு நாள் நானும் எல்லாரும் வர கெஸ்ட்டுக்கிட்டு இதை சொல்லிட்டு இருக்கேன், பட் எங்கேயுமே போகிறதில்ல அப்படின்னு. ஒரு நாள் போயிட்டு நானும் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அவரோட கிளினிக் போனோன்னா அந்த டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.
சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.